நான் நிறைய எடிட் பண்ணிட்டே வந்தேன் டு மேக் இட் மோர் பிளசன்ட். ஆக்சுவலா அது வந்து அந்த மாதிரி ஒரு பிளான்லயே இல்லை, வேற கிளைமாக்ஸ் இருந்தது. பர்சனல எனக்கு என்ன மைனஸா தெரிஞ்சுன்னா, ஒரு ரொம்ப அழகான டைலாக் இது மாதிரி எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதை எப்படி உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதே நல்லா அக்செப்ட்ல உங்க லெவலுக்கு அவங்களால கனெக்ட் பண்ணிருக்க முடியாதா இருக்கும். ஆப்வியஸ்லி யூ வில் ஹேவ் மோர் கனெக்ட். ஐ திங்க் ஐ வில் பி பெட்டர் இன் மை நெக்ஸ்ட் ஃபிலிம். ஸோ இதுதான் என்னோட டேக். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கூகை வந்து கடந்த 7 வருஷமாக கலை ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, சினிமா ரீதியாக வந்து ஹெல்த்தியான உரையாடல்கள் வந்து நிறையா நடந்துகிட்ருக்கு. அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து நம்ம பேட்கேல் திரையிடல் முடிச்சுட்டு அதுக்கான கலந்துரையாடல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கிற டைரக்டர் வர்ஷா பரத், எடிட்டர் ராதா ஸ்ரீதர், சினிமோட்டோகிராஃபர் ஜெகதீஷ் ரவி அவர்களை கூகை சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். எனக்கு ஆக்சுவலி படத்தை பற்றி பேச எதுவும் இல்லை, ரொம்ப நிறையா பேசிட்டேன். ஸோ ஐ எம் ஹாப்பி டு லிசன் டு யோர் தாட்ஸ் அபவுட் தி ஃபில்ம். இந்த படத்தை கடந்து வந்துட்டேன். நான் அடுத்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் ஹேவ் anything to say about the film, but இந்த வாய்ப்புக்கு I'm very grateful because I know I'll have a very different set of questions here. இப்போ வரைக்கும் எனக்கு நான் பேசினதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான questions வரும்னு நம்புறேன். I'm excited about this conversation. குகையில் வந்து இதுக்கு முன்னாடி ரத்த சாட்சி படம் நான் பண்ணேன். அது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஸ்க்ரீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேட்கேர்லில் நான் இந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக நான் ஷூட் பண்ணியிருக்கேன். மற்ற 2 போர்ஷன்ஸ் காலேஜ் போர்ஷன் பிரின்ஸும் 30s போர்ஷன் பிரீத்தா மேமும் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் ஏதாவது சினிமாட்டோகிராஃபி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஆக்சுவலி எனக்கு பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் எல்லாரும் whatever you have please ask, we're happy to answer. என் பேர் ரஞ்சித் குமார். ஸோ எனக்கு மொத்தம் 2 கேள்வி இருக்குது. ஒன்று ரெண்டு கேள்வி இருக்குது எனக்கு. ஒன்று வந்து இந்த படத்துக்கு நீங்கள் இந்த சேவ் த கேட் பீட் ஷீட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஏதாவது அதுலேருந்து வர செக்மெண்ட்ஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து ஒரு ரைட்டரா எப்பவுமே வந்து ஆடியன்ஸோட இந்த கேரக்டர் ஈஸியாக கனெக்ட் ஆகணும். ஆனால் மட்டும்தான் நம்ம படம் ஃபுல்லாக பார்க்க முடியும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ரைட்டா அது எப்படி வந்து ரைட்டிங்ல கொண்டு வந்து அதை ஸ்க்ரீன்லயே கொண்டு வருது. நான் பீட் ஷீட்ல எதுவும் யூஸ் பண்ணல. ரொம்ப ஆர்கானிக்கா இது நடந்த கதை. இட்ஸ் a very personal ஸ்டோரியில, அதனால நான் பீட் ஷீட்ல எதுவுமே யூஸ் பண்ணல. அது பீட்ஸ்ல அது கரெக்டா இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. இந்த இடத்துல ஒரு பட் என்னன்னா நம்ம 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம ஒரு மாதிரி ஊறி இருக்கு நம்ம ரத்தத்தையே. பிகாஸ் சின்ன வயசுல இருந்து கேடிவி பார்த்து வளர்ந்தவங்கல்ல. ஸோ ஐ திங்க் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்மளுக்கு பீட் ஷீட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃபிலிம் கல்ச்சர் இஸ் சச் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ். நம்மளுக்கு அது தேவைப்படலன்னு தான் நினைக்கிறேன். இப்போ அந்த பாட்டியோட டெத் வந்து 4வது வீக்ல வருது. யூஸ்வலாக வந்து பீட் ஷீட் படி பார்த்தா அங்கே ஒரு பெரிய லாஸ் நடக்கணும், ஒரு ஹீரோவோட ஜேர்னியில் அது ஒன்று நடக்கணும்னு சொல்லுவாங்க. அது நாங்கள் பிளான் பண்ணி வச்சது கிடையாது. அது ஆர்கானிக்காக வந்தது தான். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ ரெக்வயர்ட் அ பீட் ஷீட். அண்ட் அந்த கேரக்டர் ரிலேட்டபிள் ஆக்கிறதுக்கு ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப போராடணும். ஏன்னா ரிலேட்டபிள் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் திங். இங்கே வந்து பெண்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. எல்லா தியேட்டர்லையுமே பெண்கள் கம்மியாக தான் இருந்தாங்க இந்த படம் நான் பார்க்க போகும்போது. இந்த படம் வந்து எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. பட் ஐ டோன்ட் திங்க் படம் பார்க்கும்போது இனிஷியல் ஸ்டேஜஸ்லையும் நான் நிறைய எடிட் பண்ணிட்டே வந்தேன் டு மேக் இட் மோர் பிளசன்ட் ஃபார் மென் டு வாட்ச். ஏன் இந்த பொண்ணு சிரிக்கவே மாட்டேங்கிறா, ஏன் இவ இவ்வளோ ரூடாக இருக்கா, ஏன் இவ நல்லவளா இல்லை, இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக வந்துட்டே இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் டோன் டவுன் பண்ணிட்டே தான் வந்தோம் டு மேக் இட் மோர் சாஃப்டர் ஃபார் த மேல் ஆடியன்ஸ். அதனால அது வந்து நாங்கள் ரைட்டிங்கில் நான் அதை அவ்வளோவா பண்ணல. கரெக்டாக ரிலீஸ்க்கு ஒரு 1 month முன்னாடி எங்களுக்கு ஒரு பதட்டம் ஆரம்பிச்சுது. அப்போது நிறைய எடிட் பண்ணி அந்த கேரக்டரை இன்னும் நல்லவளா ஆக்கிட்டே வந்தோம் நாங்கள். She can talk more about it. Actually அவ சொன்னது கரெக்ட் தான். அவ எழுதி ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் வரும்போது அந்த கேரக்டர் ஆக்சுவலி டார்க்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் நிறைய நெகட்டிவ் ஷேடோட இருந்ததுன்னு சொல்லலாம். பட் தட்ஸ் ஆல்சோ வாட் ஷி வாண்டட். பிகாஸ் எல்லா லைஃப்லையுமே எப்பவுமே எல்லாம் சந்தோஷமாவே இருக்காது. ஏன்னா நம்ம எல்லா லைஃப்லையுமே நிறைய நெகட்டிவ் திங்ஸ் இருக்கும். பட் ஒரு படமா வரும்போதோ இல்லை நம்ம அதை பத்தி யோசிக்கிற போதோ நம்ம வெறும் சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் பார்க்கணுன்றது நமக்கு ஜென்ரலாவே ஐ திங்க் அப்படிதான் ஒரு தியேட்டருக்கு பெண்களை பத்தி ஸ்பெசிபிக்லி. ஸோ ஒரு படத்துக்கு போனா எப்பவுமே அழகா தான் இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும், எப்பவுமே லவ் பண்ணி எப்பவுமே எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருந்தது. பட் அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா யோசிச்ச விஷயம் என்னன்னா, அந்த அதர் சைட் ஆஃப் அ கேர்ள் ஆர் எனி ஹியூமன் பீயிங் ஃபார் தட் மேட்டர், அவங்க
இதுதான் கோ த்ரூ பண்றாங்க. எவ்ரிடே இட்ஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். இட்ஸ் தேர் எவ்ரிடே ஸ்ட்ரகிள் இஸ் தேர். ஸ்கூலா இருக்கட்டும், நம்ம வளர நமக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறது தான் இருந்தது. பட் போக போக நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, அந்த கேரக்டர் பிடிக்க இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கலாமே, இவங்க சிரிக்கலாமே, இவங்க இதை பண்ணலாமே அப்படின்றதுனால நீங்க ராட்டர்டாம் கட்லயும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பாசிட்டிவ், இவ்வளோ நல்ல கேர்ளான ஒரு இதுவா இருந்திருக்காரு. ஸோ தியேட்டர் ரிலீஸ் வரும்போது 2 பேரும் உட்காந்துட்டு ஸ்பெசிஃபிக்லி ஆமா கடைசியில அந்த 20 மினிட்ஸ் நீங்க பார்த்த அந்த அம்மா அண்ட் ரம்யாவோட சீன் வந்து ரிலீஸ் ஐ திங்க் 1-2 வீக்ஸ் முன்னாடி ஷூட் பண்ண ஒரு சீக்வன்ஸ். ஆக்சுவலா அது வந்து அந்த மாதிரி ஒரு பிளான்லயே இல்லை, வேற கிளைமேக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே கொஞ்சம் பாசிட்டிவா ஆக்கலாம். ஆக்சுவலா நீங்க எந்த வெர்ஷன் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஆட்டோ சீன் இருந்ததா? இல்ல, மோர் ராட்டர்டாம் கட் தான் பாத்திருக்கீங்க. பட் இஃப் யூ லுக் அட் ஹாட்ஸ்டார்ல இப்போ இருக்கிற ஆக்சுவல் தியேட்ரிக்கல் வெர்ஷன், அது ஒரு அம்மா சென்டிமெண்ட் தேவை, அவளை நல்லவளா ஆக்கணும், அவளுக்கு அந்த கேரக்டர். இன் ரியல் லைஃப் ஐ ஃபீல் லைக் a lot of us still have that disconnect with our parents. ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கனெக்ட் இருக்கு, ஒரு நிறைய டிஸ்கனெக்ட் இருக்கு பேரண்ட்ஸோட. செவிப்படுத்துற ஒரு விஷயமே கிடையாதுல்ல. நம்ம ஒரு அப்படியே ஒரு சண்டை நடக்குது, உடனே பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா அட் சம் பாயிண்ட் அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, நம்மளும் ஒரு வயசுல இருக்கோம், அதை அவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது, அதை நம்மளால சால்வ் பண்ணவும் முடியாது. ஸோ ஓகே, ஆனா அது வந்து தியேட்ரிக்கல் வெர்ஷன் வரும்போது ஒரு க்ளோஷர் ஒன்று வேணும் அம்மாவோட. போஸ்டர் ஆஃப் இன் மை ஹோம் என் வீட்டில் சீரியஸ்லி ரியலி லைக் த கேரக்டர். எனக்கு வந்து அவளை படித்தான் அதில் வர மஞ்சு கேரக்டர், அப்புறம் ஆரண்ய காண்டம்ல வர சுப்பு கேரக்டர், அதுக்கப்புறம் இந்த ஒரு பொண்ணோட கேரக்டர் வந்து இட் வாஸ் லைக் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட்டா மாறிச்சு. பட் ஐ ஆல்வேஸ் கீப் ஆன் திங்கிங் லைக் வாட் இஸ் தட் எக்ஸ்ட்ரீம் ஃபேக்டர் ஷி ஹேட் தட் ஐ லைக். அது எனக்கு தெரியல. பட் திஸ் ஒன் பாயிண்ட் எனக்கு அது ரொம்ப இது ஒரு கிரியேட்டர் சாய்ஸாக இருந்தது, அந்த மோனோகேமஸ்ங்கிற வார்த்தை. ஸோ வாட் இஸ் அதனுடைய உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அந்த இடத்துல? ஜஸ்ட் வாண்ட் டு நோ. ஸோ தமிழ்ல வந்து ஏன் என்னால எல்லார மாதிரியும் ஒருத்தரோட சந்தோஷமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியல அப்படின்னு அவ சொல்லுவா. அது ஆக்சுவலி இட் வாஸ் பார்ட் ஆஃப் அ லார்ஜர் சீக்வன்ஸ். அவ வந்து ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்க ட்ரை பண்றா, அவளுக்கு கமிட்மெண்ட் ஃபோபியா இருக்கு. ஷீஸ் ஃபைனலி ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் வேணும், ஒரு பையனோட ஒரு வீட்டில் இருந்தால் நான் சந்தோஷமா இருக்கேன்னு சின்ன வயசுலேருந்து அந்த மித்லேயே வளர்ற ஒரு பொண்ணு, when she actually has a life like that with TJ's character, Irfan's character, she realizes she gets bored. ஏன்னா ரொம்ப கேஆஸ் பழகின ஒரு பொண்ணால வந்து ஒரு நார்மலான பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து செம்மையா போர் அடிச்சிடும். யூ நீட் ட்ராமா. ஸோ ஷீஸ் ஜஸ்ட் அ வெரி கேஆட்டிக் பர்சன். ஷீஸ் அ லிட்டில் ஃபக்ட் அப் இன் த ஹெட். அதனால அவளால அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல சந்தோஷமா இருக்க முடியல. அதுதான் அது ஆக்சுவலி வாஸ் பார்ட் ஆஃப் அ லார்ஜர் சீக்வென்ஸ். பட் அகேன் ஒரு படத்துல எல்லாத்தையும் காமிச்சிட முடியாது. அண்ட் சில விஷயம் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு அக்செப்டபிளா இருக்க முடியுமான்னு தெரியல. அதனால நிறைய செல்ஃப் சென்சர்ஷிப் நடந்துச்சு அந்த இதுல. ஐ வாண்டட் டு 30s was actually about her exploring alternate relationship ideas like polyamory. அதை பத்தி தான் வச்சிருந்தேன் நிறையா. பட் எனக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஃபுட்டேஜும் இல்லை. அண்ட் இந்த படத்துல அதுக்கான இதுவும் இல்லை, கிடைக்கல, வாய்ப்பும் கிடைக்கல. Yeah, so she is actually seeking out for being polyamorous. Okay. She doesn't know. She's exploring the idea of it. It's not easy doing something very disruptive. It's a lonely life. It's a very lonely life doing something disruptive. So she's exploring it. She's just been a lonely person all her life. That's because she hates herself. She needs to find self-love before she can love another person and be in a happy relationship. And that is her journey. இந்த அன்கட் வெர்ஷன் ரொம்ப அழகா இருந்துச்சு. எதுங்க? இந்த அன்கட் வெர்ஷன் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஓகே தேங்க் யூ. இல்ல இது ஒரு அன்கட் வெர்ஷன் கிடையாது. இது வந்து எங்களுக்கு ஆக்சுவலி எடிட் ஃபினிஷ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா நாங்க அவசரமா இந்த காப்பி ரெடி பண்ணோம். இதுக்கும் ரிலீஸ்க்கும் நடுவில் ஒரு 6 மாசம் இருந்தது. ஸோ நிறைய எடிட் பண்ண டைம் கிடைச்சிது. ஸோ ஃப்ரேம்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பியா இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் அ பெட்டர் எடிட் இன் சம் வேஸ். ஆனா ஆமா, நேகான்னு ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க, ஃபீடான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர்லாம் திஸ் இஸ் ஐ லைக் தட். பட் தியேட்டர்ல அதெல்லாம் ரொம்ப லேகா இருந்துச்சுங்கிறதுனால நாங்க கட் பண்றோம். அதான் எனக்கு பிடிச்ச நிறைய விஷயம் வந்து தியேட்ரிக்கல் இதுல வந்து என்டர்டெயின்மெண்ட் அடிப்படையில நிறைய கட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஆக்சுவலி வந்து ஒரு சீனில் மட்டும் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த ஸ்கூலில் வந்து நான் சூசைட் பண்ணுறேன், ஸ்கூல் சேஞ்ச் பண்ணோன்னே நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்ற ஒரு டைலாக் மென்ஷன் பண்ணுவேன். பண்ணதுக்கப்புறம் வந்து
ஒரு ஒரு மாஸ் பிஜிஎம் மாதிரி ஒரு எலிவேஷன் மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஹோல் ஃபிலிமில் நம்ம அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் ஆஃப் மியூசிக் நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம அந்த இடத்த நினச்சிருந்தா நம்ம நார்மலாக ஒரு சட்டிலாக ஒரு மியூசிக் வச்சு டர்ன் பண்ணிட்டு போகிற மாதிரியே பண்ணிடலாம். எனக்கு ஏன் அந்த ரீசன் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவர் சொன்ன விஷயம் வந்து கரெக்டான விஷயம், பட் வே ஷி டோல்ட் இஸ் நாட் ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அந்த இடத்த அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் பேசினார்? So she doesn't have to get everything right in life. She doesn't live in an ideal world. அதனால எல்லாமே சரியா இருக்காது அவ பண்றதெல்லாம். அது நான் மாஸ் பிஜிஎம்னு வரல வைக்கல. இட்ஸ் ஹர் பிரேக்கிங் ஃப்ரீ மொமெண்ட், இட்ஸ் ஹர் பிரேக்கிங் பேட் மொமெண்ட். இஃப் யூ லுக் அட் த தியேட்ரிக்கல் கட், அதை நான் கொஞ்சம் மாத்திருப்பேன். நான் கிட்ட நிறைய கேட்டுட்டே இருப்பேன், அது வந்து இஸ் இட் ராங்? ஏன்னா சூசைட்ங்கிற வேர்ட் கேன் பி ட்ரிகரிங் ஃபார் சம் பீப்புள். பட் சின்ன வயசுல வந்து when you're a child and you have parents, the only power that you have is வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன், தற்கொலை பண்ணிப்பேன். இதை தாண்டி வேற என்ன பவர் இருக்கு ஒரு சைல்டுக்கு? யூ கான்ட் கோ அண்ட் ஃபெண்ட் ஃபார் யோர் செல்ஃப். ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை, எதுவுமே இல்லை. நம்மளுக்கு இருக்கிற ஒரே பவர் நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டுறது, இல்லைன்னா நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன் மிரட்டுறது மட்டும்தான். அதனால அவ அதை சொல்றா. அண்ட் ஷீ இஸ் ஃபைனலி as someone who's afraid of her mother, அவ அந்த கரேஜை பிக் பண்ணி இட்ஸ் a breaking bad moment. அதை நான் மாஸ்ன்னு பார்க்கல. மாஸ் ஒர்க்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மென் அண்ட் விமன். பேட்ரியார்க்கிங்கிற விஷயத்தை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா மாஸ்ங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட். she is breaking free from her prison and doing what she wants. ஃபெஸ்டிவல் பேஸ்டான ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்ட்டி இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கப்புறம் லைக் அவள் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு கோ த்ரூ பண்ணுறாரு. ஆர்எல்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கூல் போர்ஷன் வந்து வீட்டில் மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு கட் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக வந்து வீட்டில் திட்டு வாங்குற மாதிரி போயிருக்கோம். அப்படிலாம் இல்லாமல் ஒரு பேனிக்காக போய் வீட்டில் தெரியாமல் நம்ம டேரெக்டாக வீட்டில் போய் மார்னிங் எதுவும் மாட்டிக்காமல் போயிடணும் அப்படின்லாம் யோசிச்சு ஒரு கட் பேஸ்டாக பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து ரொம்ப குயிக்காக இருந்துச்சு. எது எது தேவையோ அது மட்டும் தான் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது பிளான் பண்ணதா ஆர்எல்ஸ் இது படம் ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சோன்னா நம்ம இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். ஸோ ஆக்சுவலி நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஃபுட்டேஜே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் அவன் ஷூட் பண்ணதே வந்து அவன் மாட்டினதுக்கு அப்புறம் டைரெக்டாக வீட்டில் அடி வாங்கிருக்கான். ஸோ தேர் இஸ் நத்திங், தேர் வாஸ் அன் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் தட் வி ரிமூவ். ஆக்சுவலாக படத்தில் நாங்கள் பெருசாக எதுவுமே ட்ரிம் பண்ணல. என்ன ஷூட் பண்ணாலும் அதுதான் வச்சோம். பட் ஐடியாஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எடிட் இஸ் வாட் வி எக்ஸ்ப்ளோர். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்குற மாதிரி எந்த ஃபுட்டேஜுமே இல்லை தட் வி ரிமூவ். ஸோ as screenplay choice and specifically school எல்லாம் we thought எங்கேயுமே நீங்க பாத்தீங்கனாலே ஹோல் டே இருக்காது. எங்கேயுமே அவளோட இமோஷன், அவளுக்கு ஸ்பேஸ், ப்ரீதிங் ஸ்பேஸோ அவ ஃபீல் பண்றதோ அழகோ அங்க எந்த ஸ்பேஸுமே இல்லை. that was a choice we made after some multiple versions of edit, that when we are that young I don't think we have the time to really sit and go through anything. நமக்கு என்ன பண்றோம் நமக்கே தெரியாது. ஒன்று நடக்கிறதுக்குள்ள அடுத்தது நடந்துரும், அடுத்தது நடக்கிறதுக்குள்ள அடுத்தது நடந்துரும். இன்னைக்கு சோகமா இருக்கும், நாளைக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல we were only thinking about okay, ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜ் கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்கும். நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ் அண்ட் 30s பேசிங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்கூல் வந்து அடுத்தடுத்தது போயிடும், அதோட கொஞ்சம் பேஸ்டாக இருக்கும். காலேஜ் 30s இஸ் ஒன் ஸ்லோ பேஸ். இது that is also because நமக்கு ஒரு 30 வயசு ஆயிடுறதுக்கு அப்புறம் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்லோ ஆயிடும். நம்ம என்ன பண்றோம், we start questioning our choices, we start actually processing everything. So mostly ஒரு பாயிண்ட்டுக்கு மேல that's what we were getting to. அண்ட் சார் அவங்க ஸ்கூல் போர்ஷன் விசுவல் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு காம்ப்ளிமெண்டா 3 போர்ஷன்லேயே எனக்கு ஸ்கூல் போர்ஷன் விசுவல் தான் ரொம்ப பிடிச்சிருந்து ஒரு காம்ப்ளிமெண்டா சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ. நிறைய டவுட்ஸ்ல எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன வந்து, அம்மாக்கும் ஒரு நியாயம் சொல்லியிருப்பீங்க. என் குழந்தைக்கு என்ன ஆயிடும், அவ வந்து அந்த கேட்டுக்கு வந்து இது ஆயிடுமோன்னு சொல்லி அவ்வளோ பயப்படுறா. சேம் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் தானே ஒரு அம்மாவுக்கு இருக்கும், நம்ம பொண்ணுக்கு என்ன ஆயிடும் அப்படின்ட்டு. ஸோ நீங்க இந்த படத்துல வந்து ஒரு பேரண்ட்ஸோட சைடு இருக்க நியாயமும் காட்டணும்னு நினைச்சீங்களா, இல்ல பொண்ணு சைடு இருக்க நியாயமும் காமிக்கலாம், அப்படிதான் இந்த கதையை கொண்டு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா எப்படி? ஜென்ரேஷனல் ட்ராமான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, விமென் கேரி. இப்போ என்னன்னா எனக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கு, ஆனா இப்போ என் வீட்டுல வந்து எங்க அம்மா தான் ஒரு வேலை செய்யணும்னு இருக்கிறப்போ even if I'm free, I'm not really free because எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள அவங்க இருக்காங்கல்ல. ஸோ her mother has had to fight some fights to give her the freedom that she has. இந்த சூழல்ல வந்து அவளால அவ அம்மாவை புரிஞ்சுக்க ட்ரை பண்றது தான் அவளோட 30s அவளுக்கு இருக்கிற ஆர்ட் ஃபுல்லாவே வந்து சின்ன வயசுல அம்மாவை விரோதியா பாக்குறா. ஏன்னா அவ வந்து
she's not able to understand why her mother is telling you. And அவங்க அம்மாவுக்கும் வந்து இவளோட ஜென்ரேஷனோட ஏக்கம் ஆதங்கமோ எதுவுமே புரியல. அவங்க ரொம்ப ரிஜிடா அவங்க அம்மா சொன்னதெல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க. ஸோ ஒரு ஜென்ரேஷனுக்கும் ஒரு நியாயம் இருக்கு. இட் சேஞ்சஸ் ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். ஷீஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹர் மதர். இதுல யாரையும் நியாயப்படுத்தணும்னு இல்ல, எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணணும். எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு லிவ் தேர் லைஃப். பீப்புள் ஆர் கோயிங் டு கெட் சம் திங்ஸ் ராங். ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய நீங்க க்ளோஸ்அப் ஷாட்ஸ்ல தான் போயிருந்தீங்க. அது ரொம்ப ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். க்ளோஸ்அப்ல நம்ம வந்து அவ்வளவு அழகா காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல வர நீங்க இந்த பிம்பிள் நீங்க மெனக்கெட்டு வைக்கிறீங்க, அது பியூட்டிஃபுல்லாவும் காமிக்கிறீங்க. ஸோ வை யூ சூஸ் அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல காமிக்கலாம் அப்படின்றது? கஷ்டம் இல்ல. நம்ம கதைக்கு அது கரெக்டா இருந்துச்சுன்னா எல்லாமே ஈஸி தான். நம்ம வந்து வாட் இஸ் டிஃபிகல்ட் இன் ஃபில்ம் மேக்கிங் இஸ் நம்ம திணிச்சோம்னா ஒரு விஷயம், ஒரு கதையோட ஃப்ளோக்கு தேவையில்லாம ஒரு விஷயத்த வைக்கும்போது அது வந்து நம்ம ரொம்ப யோசிக்கணும். அதுக்காக இது கதையோட ஃப்ளோ, இது ஒரு பொண்ணோட இன்னர் வேர்ல்டு பத்தி மட்டும்தான் கதை. இதுல பெருசா எதுவுமே சொல்ல வரல. அவளோட இன்னர் வேர்ல்டு மட்டும்தானா க்ளோஸ்அப்ஸ் ஆர் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் இது. ஸோ நீங்க இப்போ பார்த்த ஸ்கூல் வெர்ஷன் வந்து ஸ்கொயர் ஃப்ரேம் இருந்திருக்கும்ல, ஸ்கூல் போர்ஷன். தியேட்ரிக்கல் வெர்ஷன்ல அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா எந்த டிஸ்ட்ரிபியூட்டருமே படத்தை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருந்துச்சுன்னா. ஏன்னா ஸ்கிரீன் அவ்வளவு பெருசா இருக்கும்போது அத்தனோட மட்டும் இருந்தா அது ரொம்ப ஃபீல் பண்ணாரு ஜக்கி. அது முடிஞ்ச வரைக்கும் நாங்க போராட்டோம். பட் இந்த படம் வந்து விற்கிறதுங்கிறது ஈஸியான ப்ராசஸா இல்லை எங்களுக்கு. யாரும் இன்ட்ரெஸ்டா இல்லை ஆக்சுவலா அது வாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் போராடினாரு. யூ வாண்ட் டு டாக் அபௌட் தி க்ளோஸ்அப்ஸ்? அந்த 4:3 பண்ணும்போது பிளான் பண்ணி க்ளோஸ்அப்ஸ்லாம் எடுத்தோம். அது 239 வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு லாங்குவேஜ் பண்ணது. முடிஞ்ச அளவுக்கு அந்த 4:3 பண்ணும்போது 239 வரும்போது கரெக்டா இன்னும் ஜூம் இன் ஆகும்போது அது ஒரு தனி லாங்குவேஜ் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா அந்த டிப்ஸ்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஐஸ்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு ரூமே இல்லை. ரொம்ப டைட்டா நம்ம 4:3 இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அதுலயுமே அது பர்ஃபெக்டா ஃப்ரேமிங் ட்ரை பண்றது அதை ட்ரை பண்ணிருப்போம். ஸோ அது 239 கொண்டு வரும்போது அதை நம்ம கொஞ்சம் லைட்டா ஸ்கேலிங்லாம் பண்ணி அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அது கொஞ்சம் கரெக்டா கொண்டு வரதுக்கு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அது 239 அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருந்துச்சு. ஹலோ மேம், என்னோட பேர் அருண் பாண்டியன். நான் பேட் கேர்ள் வந்து ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ சாரி, நான் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன் பார்க்க. இந்த பார்த்த உடனே எல்லாரும் இதே சொல்றீங்க, எவனும் தியேட்டர்ல போய் பார்க்க. ஐ ஃபெல்ட் வெரி பேட். எனக்கு ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன் பார்க்க முடியலைன்னு. ஸோ டுடே ஐ வாட்ச் சம் பீப்புள். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் ஏன்னா நான் பேட் கேர்ள் பார்த்தோன்னே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போய் பேட் கேர்ள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா என்னோட லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஒரு ஃபீமேல் கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன், லைக் அந்த ரிலேஷன்ஷிப் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும், லைக் ஐ லவ் இட். அண்ட் ஐ ஹாவ் சிஸ்டர். ஸோ வி ஆர் வெரி டிஸ்டன்ட், நாட் தட் மச் க்ளோஸ். ஸோ ஐ ஹேட் அ கான்வர்சேஷன் சார் பேட் கேர்ள் பற்றி இருந்தப்போ, வாட் யூ திங்க் அபௌட் ரம்யா அப்படின்னு கேட்டேன். அண்ட் ஷி டோல்ட் மீ ஐ விஷ் ஐ ஹேட் த கரேஜ் டு பி லைக் ஹர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷனில் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, லைக் ஷீ இஸ் ஆல்சோ ரம்யா பட் couldn't able to express her that much. ஸோ அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது. அண்ட் ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நான் என்னை சுற்றி இருக்க ஃபீமேல்ஸ் ஓட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் இதுவரை பார்த்ததே இல்லையே. ஸோ அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு வந்தது வந்து பேட் கேர்ள் பார்த்ததுல இருந்து தான். ஸோ அதுக்கு வந்து ஐ ஹாவ் டு தேங்க் யூ. என்னோட பர்சனல் கொஸ்டின் உங்களுக்கு, நான் இப்போ தான் ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், இப்போ தான் வரேன். ஸோ யூ ஹேப்பன் டு பி மை சீனியர். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க. ஹவு ஹார்ட் இட் இஸ்? அண்ட் ஒன் திங், உங்களோட ஜூனியருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் ஆர் லைக் அட்வைஸ் பாஸ் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட் தட் வுட் பி? ஸோ ஸ்கிரிப்ட் எழுதி முடிங்க. நம்ம எல்லாருமே படம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், பட் ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்க மாட்டோம். நானும் இப்போ 2வது ஸ்கிரிப்ட் எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், முடிக்காம உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்கிறது ஐ திங்க் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட். அண்ட் மேக் ஷூர் இட்ஸ் ஆக்சுவலி குட். கொஞ்சம் ஆப்ஜெக்டிவிட்டியோட பாருங்க. நம்ம படம் பண்ணணும்னு ஆசைப்படுறது இஸ் ஒன் திங். ஸ்கிரிப்ட் செம்மையா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஹீரோ படம் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஹீரோவோட டேட் கிடைச்சதுன்னா இப்போ படம் பண்றது ஈஸிங்கிற மாதிரி இருக்கு. இல்லைன்னா நீங்க நல்ல படம் பண்ணாலும் வந்து அதை தேட்டருக்கு கொண்டு வருது, ஒரு நல்ல ஷோ டைம் கிடைக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ரொம்ப முக்கியமான படம் எடுத்தாலும் வந்து ஒரு ஹீரோ படம் எடுத்துட்டா வந்து அது ரொம்ப நாள் தேட்டர்ல ஓடுது. ஸோ
write a really good script, especially if you are not making a hero film. இல்ல ஹீரோ படம் எடுக்கிறீங்கன்னா நீங்க தான் எனக்கு அட்வைஸ் தரணும், காசு கடன் பண்ணணும். I have nothing to say to you. And about your sister, it's not that each person அவங்களோட ப்ரிவிலேஜ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ப்ரப்போர்ஷனேட்டாக அவங்களால கரேஜியஸாக இருக்க முடியுது. திஸ் கேர்ள் இஸ் வெரி ப்ரிவிலேஜ். கொஞ்சம் ஸ்பாயில்டு தான் அவ. ஏன்னா அவங்க அம்மா வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் கிடையாது, அவங்க அப்பாவும் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் கிடையாது. இதோட ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவளுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் இருந்ததுனால அவளால் அது பிரேக் ஃப்ரீ பண்ண முடிஞ்சுது. வீட்டில் காலை உடச்சு உட்கார வச்சுருந்தாங்கன்னா அவளால் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ எல்லாரும் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸில் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் amazing things. So each woman is able to walk. அவங்க அம்மாவோட அவங்க கம்பேர் பண்ணா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு பவுண்டரியை கிராஸ் பண்ணி நடக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் ஜஸ்ட் டூயிங் தேர் பெஸ்ட் அண்ட் தட்ஸ் குட் எனஃப். ஃபர்ஸ்ட்லி ஐ எம் வெரி ப்ரவுட் தட் நான் இந்த படத்தை FDFS பார்த்தேன் பலாசோல அண்ட் ஐ ஹேட் அ டிஸ்கஷன் வித் யூ. நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட கேட்டேன், அந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆடாக இருந்தது, எப்போ ஃபெஸ்டிவல் கட் பார்க்க முடியும் அப்படின்னு. அப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு நாள் பார்ப்பீங்கன்னு. இன்னைக்கு ஐம் கிளாட் ஐ வாட்ச் இட். ஸோ என்ன இதுன்றது. ஸோ எனக்கு ஐ ஹேவ் 2 questions. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு கான்வர்சேஷனை ஷூட் பண்ணும்போது கவரேஜ் அப்படி இருக்கும். பட் இங்கே when you see அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்க்கு ஒரு க்ளோஸ்அப் இருக்குது, அப்புறம் வாய்க்கு ஒரு க்ளோஸ்அப் இருக்குது, ஒரு கேஸ் இருந்துட்டு இருக்கு. வாட் இஸ் தட் லைக்? அது என்ன மாதிரி எனக்கு எடிட்டரும் கேமராவும் நீங்களும் சேர்ந்து எடுத்த கால் ஆகுது. ஏன்னா படம் ஃபுல்லாகவே அது இருக்கும். லைக் திடீர்னு வந்து பேசிட்டு இருக்கும் போதே வந்து வாய்க்கு ஒரு க்ளோஸ் அப் இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் வந்து தப்பா அது ஒரு லெங்தி மோனோலாகா இருந்துச்சு. எங்களுக்கு டைம் இல்ல. அது ஒரு மோனோலாகா சிங்கிள் ஷாட்டா அவங்களால டயலாக் வந்து ஒரு டேக்ல சொல்ல முடியல. 2-3 டேக் போய் பார்த்தோம். சரி வேற வழி இல்லை, அதனால நிறைய க்ளோஸ் அப் எடுத்து ஒப்பிட்டுட்டோம் அந்த சீனை. ஆனா அது வந்து பயங்கர ஸ்டைலிஷா ஒர்க் ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஆக்சுவலா நீங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க கம்மி ஃபுட்டேஜ் இருக்கும்போது பெட்டரான ஃபிலிம் லாங்குவேஜ் வரும். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது ஆக்சுவலி நம்ம சிங்கிள் டேக்கா பார்த்தோம் ஆட்டோல. ஆட்டோ அவ்வளோ கேட்டிக்கா இருக்கு. பேக்ரவுண்ட் ஆக்ஷன் சொதப்புறாங்க, இது சொதப்புறாங்க, டயலாக் வந்து ரொம்ப எல்லாம் சண்டை மண்டை பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இட் வாஸ் அ வெரி ஹாட் டே. இட் வாஸ் அ வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் டே ஆஃப் ஷூட். அதனால சரி ஆணியே கொடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்ளோஸ் அப்ஸ் எடுத்துட்டு எடிட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை ஃபுல்லா நாங்க டப்பிங்ல ஒப்பேத்திருக்கோம். பாதி டைலாக் சஜஷன்ல இருக்கும், அந்த மாதிரி பண்ணி அது ஒப்பேத்துறது. ஏன்னா இட்ஸ் வெரி சேலஞ்சிங். அவ்வளோ லெங்தான டைலாக், அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாது, டிக்ஷன் பிராமின் ஸ்லாங்ல பேசணும், தமிழ் பிராமின் ஸ்லாங்ல. ஸோ ஆல் தட் வாஸ் வெரி சேலஞ்சிங். அதனால ஈவன் அந்த அம்மா அந்த தெரப்பி சீன்ல பேசும்போது கூட அது இருக்கும். இட் வாஸ் தேர் த்ரோட் அண்ட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் செகண்ட்லி என்னன்னா இந்த படத்தை ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவங்க சொன்ன மாதிரி இது ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்கா இல்லாம எல்லாருமே வந்து நமக்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றதான். யூ ட்ரை டு நார்மலைஸ் ஆல் ஆஃப் இட். ஐ ஆல்சோ எனக்கு இனிஷியலா வந்து ஒரு இது இருந்துச்சு, ஏன் நீங்க வந்து அந்த எண்டிங்க்கு போனீங்க அப்படின்ற மாதிரி. ஐ மீன் டிசெண்டிங். அப்போ வந்து நிறைய பேர் கேட்டாங்க அந்த அம்மா சீன் வந்து ரொம்ப நெசசரி ஆச்சு, ஏன் வந்து ஃபைனலா ஆட் பண்ணீங்க? அப்போ நீங்க சொன்னீங்க யூ வாண்டட் டு கேட்டர் டு த லீஸ்ட் ஸ்டெப்பர்ன்ற மாதிரி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் யூ வாண்டட் டு நார்மலைஸ் எவ்ரிதிங். யூஸ்வலா எல்லா படத்தையும் வரதாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா ஒரு இதுவா இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஐ வாண்டட் டு ஆஸ்க், மேபி அதனால தான் நீங்க வந்து நல்லான வந்து அங்கே ஹியூமனைஸ் பண்ணீங்களோ. திரும்ப வந்து அவங்க ரியூனியன்ல வந்து they were almost getting physical. அந்த சீன் வந்து பார்க்க ஆடாதவங்க மேபி யூ வாண்டட் டு சே எவ்ரிபடி இஸ் ஃப்ளாட், எவ்ரிபடி இஸ். அதுதான் நாங்க மெயினா எடிட்ல மாத்தினது அதுதான். ஏன்னா வந்து ஐயோ ஒரு நல்லவே இது பண்ணக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படி நல்லா வளர்க்கலாம் எடிட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து வச்சுதான் எடிட் பண்ணுவோம். பிகாஸ் வி ஷார்ட் இட் ஆஸ் அன் இன்டிமேட் சீன். நலன் அண்ட் ரம்யா பீயிங் இன்டிமேட். ஆனா வந்து எல்லாரும் வந்து என்ன இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க, ஒரு குழந்தை அங்க இருக்கு, எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு எனக்கு அது அவ்வளவு தப்பா தோணல. ஏன்னா நான் வந்து அதை ரொம்ப நான் ஜட்மெண்ட்லா பார்த்தேன் அந்த சிச்சுவேஷனை. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து அப்படி பண்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அது அவ்வளவு பெரிய மேட்டர் இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரேதர் ஐ வாண்டட் டு கிவ் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரி கான்வர்சேஷன் டு எக்ஸிஸ்ட். நம்ம சரி தவறு சரி தவறு சரி தவறுனே பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல உலகத்தை. எல்லாத்தையுமே ஒரு மாரல் காம்பஸ் வச்சு அளக்க முடியாதுல்ல. ஸோ நான் அதை கொஞ்சம் வேற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு மெயின் ஸ்ட்ரீம்க்கு. அதனால அதை வேற மாதிரி நாங்கள் எடிட் பண்ணோம். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதும் அதான். எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணி நீங்க படத்துலேயே ஒரு டயலாக் இருக்கும், இது சரி இது தப்புன்னு சொல்லாம அப்படியே விட்டாலே இட் வில் பி. அப்படி பண்ணா சமூகத்தை சீரழிக்கிறோம்னு சொல்றாங்க. I really love the film. Ready for it. Thank you. Actually தியேட்டருக்கு கட் இல்லன்றதே எனக்கு ஒரு செகண்ட் ஹாஃப் போனதா ரிலீஸ் ஆச்சு. எண்டிங் பார்த்துட்டு என்னடா அது கொஞ்சம் அப்ரப்டா இருக்கிற மாதிரி இருக்கேன்ற மாதிரி தோணுச்சு. பட் உங்களுக்கு அது அந்த எண்டிங் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு தோணுதுனால தான் நீங்க ஷார்ட் பண்ணிருக்கீங்க. எதனால உங்களுக்கு அப்படி தோணுச்சு? இது ஒண்ணு. இது இல்லாம இன்னும் எனக்கு தோணுது என்னன்னா இந்த படத்துல வந்து ரம்யா வந்து ஒரு வகையில விக்டிமா இருக்கா. அவங்க அம்மா அதை விட எனக்கு ரொம்ப பாவமா தெரிஞ்சாங்க. பட் வந்து ரம்யாவோட கோபம் வந்து அவ கோபத்தை வெளிப்படுத்துறது வந்து அவங்க அம்மா கிட்ட மட்டும் தான் இருக்கு. நான் வந்து ஒரு சீன் வந்து நான் தியேட்டர்ல பார்க்கும்போது சரி இப்போ பார்க்கும்போது சரி
லைக் அவங்க அப்பா வந்து தோசை கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க டக்குன்னு ரம்யா போய் நம்ம சொல்லுவா நீயே எடுத்துக்க வேண்டியதானன்ற மாதிரி கேட்டுருவா. லைக் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு கான்வர்சேஷனா வந்து ஒரு டீப்பா அது போவாங்க. என்னம்மா சொன்னன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே அங்கேயே முடிஞ்சிடும். லைக் அதுக்கப்புறமும் அந்த பம்பிள் பத்தி பேசும்போதும் சரி, லைக் அவங்க அம்மாக்கும் ரம்யாக்கும் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். பட் வந்து ரம்யா வந்து அவங்க அம்மா வந்து கொஞ்சம் உனக்கு எதுவுமே தெரியல பாருன்ற மாதிரி சொல்றது நிறைய இருக்கும். லைக் கோவத்தை வந்து அவங்க அம்மாட்ட மட்டுமே காட்டுற மாதிரி இருக்கும். அவங்க அப்பாட்ட எதுவும் பேசுன மாதிரி இருக்காது. அந்த சாய்ஸ் எதுக்கு எடுத்து அதுதான் அப்படிதான் நினைக்கிறேன். நான்லாம் ரொம்ப பெரிய ஃபெமினிஸ்ட் சொல்லி சுத்திட்டு இருக்கேன். பட் ஐ எம் சோ செக்ஸிஸ்ட் டுவர்ட்ஸ் மை மதர் அண்ட் ஆல் விமென் who claim to be feminists struggle to be feminist towards their mothers. ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா நம்ம வந்து அந்த லேபரை வந்து நம்ம அம்மா கிட்ட தான் கிடைக்கிறோம். நம்ம அப்பாவை எதுவுமே கேட்க மாட்டோம். ஏன்னா அவங்க வந்துட்டு அது அவங்க எதுவும் பண்ண தெரியாது அவங்களுக்கு. அதனால எனக்கு ஒரு வேலை நடக்கணும்னா நான் எங்க அம்மாவை தான் கால் பண்ணி கேட்பேன். எனக்கு கொஸ்டின் எதுவும் இல்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் நிறைய பேரையும் சொன்னாங்க. இங்க மென்ஸ் எல்லாம் நான் அந்த கேரக்டர் கூட கனெக்ட் பண்ண வரை ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருந்தது. ஏன்னா எப்படி உங்களால கனெக்ட் ஏதோ சின்ன சின்ன விஷயம் வேணா உங்களால கனெக்ட் பண்ணிக்கவே முடியுமே தவிர இந்த ஹோல் கேரக்டர் கண்டிப்பா உங்களால கனெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு இதை விட மோசமான ஒரு மென்னை வந்து ஹீரோவா செலிப்ரேட் பண்ணி ஹீரோவே செலிப்ரேட் கூட பண்ண வேணாம். சேம் இந்த விமனை வந்து அக்செப்ட் ஆகுது அப்படியாவது பண்ணலாம். பட் அது கூட பண்ண இந்த சொசைட்டி வந்து நான் வந்து அப்படி நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். அந்த விமன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதை எப்படி உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதே நல்லா அக்செப்ட் உங்க லெவலுக்கு அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியாதா இருக்கும். ஆப்வியஸ்லி யூ வில் ஹேவ் மோர் கனெக்ட். பட் என்னன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஹியூமன் டிராமா பாக்குறதுக்கான ஏக்கம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ரிலேட் ஆகுதுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்காங்க, அவங்க மதரோட இருக்காங்க, அவங்க சிஸ்டர்ஸோட இருக்காங்க. ஸோ அவங்க அனுபவிச்சத அவங்க பார்த்துருக்கனால அவங்களுக்கு ரிலேட் ஆகும். அதுதான் மெயினா நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கு அந்த காலேஜ் சுச்சுவேஷன்ல என்ன நடந்ததோ என் ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு. ஸோ அந்த ஸ்கூல் கேரக்டர் இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ அப்படிதான் ரிலேட் பண்ணிப்பாங்க மெயினா. அவங்க அப்பா வெளியே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க கசின் அப்பா வந்துட்டு அவங்க கசினோட சண்டை போட்டுருப்பாங்க. இவர் வந்துட்டு ஃபைட் பண்ணி அலோவ் பண்ணுவா. ரம்யா ஒரு லுக் பார்த்ததுக்கு அப்புறம் அலோவ் பண்ணுவோம். ஸோ நீங்க வந்துட்டு என்ன நினைச்சீங்கன்னா அதுல ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சீங்களா? ரெண்டு கேரக்டருக்கும் ஒரு குட் மெமரி ரம்யா கொடுக்கணும்னு நினைச்சு அந்த கிராஃப்ட் பண்ணீங்களா? இல்ல அது அந்த ஸ்கிரிப்டோட அப்படியே ஃப்ளோல வந்துச்சு? என்னன்னா இப்போ எவ்ரிபடி ஹேஸ் அ குட் சைட் டு தெம் அண்ட் அ பேட் சைட் டு தெம். எந்த ஹியூமன் பீயிங்குமே வந்து நல்லவங்க கெட்டவங்க படத்துலலாம் வில்லன் வந்து பார்த்தா அவங்க குழந்தைங்க கிட்ட கூட கொடுமையா இருப்பாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் இன் ரியல் லைஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் லைக் தட். யூனோ அவளை வந்து கொஞ்சம் நிறைய அப்ரெஸ் பண்ண அந்த பாட்டி தான் அவளை சின்ன வயசுல அவள் ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே தோசை ஊட்டி விடுறாங்க. அவளை ஊட்டி வளர்த்த பாட்டி தான் அது. பட் அட் த சேம் டைம் இவ்வளவு நிறைய கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி கொஞ்சம் இவ்வளவு கஷ்டமும் படுத்திருக்காங்க. எல்லாருமே அப்படிதான். இவங்க அப்பா வந்து நிறைய விஷயம் புரிஞ்சுக்க முடியாம அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு மாதிரி இருந்தாலும் அவரோட பொண்ணுக்காக எப்பவுமே வந்து ஹீஸ் ட்ரைங் டு பி அ மோர் ப்ரோக்ரெசிவ் மேன். நான் நிறைய ஆண்கள் பார்த்திருக்கேன். they'll be sexist to their wives and their mothers, பட் அவங்க டாட்டர்ஸ் கிட்ட வந்து அவங்க கொஞ்சம் ப்ரோக்ரெசிவா இருப்பாங்க. அது செலக்டிவான ஒரு இது இருக்கு. ஸோ அது அந்த பவர் டைனமிக் காமிக்கணுங்க இருக்கு. அவங்க அப்பாவும் ட்ரை பண்றாரு அந்த இடத்துல டு கனெக்ட் வித் ஹிஸ் டாட்டர் மோர். அவ வீட்டுக்கே வர மாட்டா, பேசவே மாட்டேன்றான்னு உடனே சரி நம்ம இப்படி பண்ணோம்னா பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணலாம் பார்த்து அவர் பண்ணுவாரு. ஸோ தட்ஸ் த பாயிண்ட். படம் உண்மையாவே ரொம்ப நல்ல படம் and it's a fresh voice. We enjoyed it a lot. Ma'am, please share few words about it, your work experience with Cable. அந்த காம்போவே நல்லா இருந்துச்சு. கேபிள் ஃபேனா? நான் இல்ல கேபிள் ஃபேன் தான். பட் படத்துல நான் கேபிள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. தென் மூவி வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃபேனாவும் மாறியாச்சு. ஸோ இது ஆக்சுவலா அந்த பாட்டு கேட்கும்போது டைரக்டர் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. லேட்டர் ஆன் போய் பார்த்தா இட்ஸ் கேபிள் லிரிக்ஸ் அண்ட் உங்க காம்போ நல்லா இருக்கு. ஸோ few words about your experience with Cable. ஆக்சுவலி நான் வந்து கேபர் இஸ் அ ஃப்ரெண்ட். சாத்விக் என்னோட ஃப்ரெண்டோட அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அண்ட் ஸோ நான் கேபர் கிட்ட எதுக்கு ரீச் அவுட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஐ நீட் அ ஃபீமேல் லிரிசிஸ்ட் ஃபார் தி சாங். ஸோ ஹீ இன்ட்ரடியூஸ் மீ டு சுசந்திகா. பட் அப்போ அவங்க பிஸியா இருக்கிறதுனால அது பண்ண முடியல. இன்னொரு சாங் வந்து சுப்லாஷினி எழுதி இருப்பாங்க. That was also introduced by Keber to me. I wanted female lyricists for my movie. I kept trying to collaborate with more and more women. கொஞ்சம் கம்மியா தானே இருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே விமன் கம்மியா தான் இருக்காங்க கொலாபரேட் பண்றதுக்கு. ஸோ ஐ ஆஸ்க் கேபர் இண்டி மியூசிஷியன்ஸ் லிரிசிஸ்ட் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கன்னு. ஸோ அவர் 2-3 பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அப்போ ஹி செட் வந்து சரி நானே ட்ரை பண்றேன் அப்படின்னாரு.
ஐ வாஸ் லைக் ஓகே நீங்க எனக்கு ட்ரை பண்ணுங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் லைன் இருந்தாரு, நான் பாக்குற பார்வை மாறி போச்சு, கேட்கிற பாட்டு மாறி போச்சு. எனக்கு அது வந்து really செம்மையா இருந்துச்சு. கேட்கிற பாட்டு மாறி போச்சு, such a good way to describe growth, right? Like it happens. ஒரு ஏஜ்ல வந்து you start listening to more love songs. அது வரைக்கும் வந்து லவ் சாங்ஸ் கேட்க மாட்டோம், பட் ஒரு லவ் சாங் கேட்க ஆரம்பிப்போம். அவ கரெக்டா அந்த பருவத்துல இருக்கா அப்போ. அதனால வந்து ஐ தாட் கேபர் கேப்சர்ட் த எசன்ஸ் ஆஃப் தட். இது இப்போ அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல வந்துட்டு வீடு பார்க்குற அந்த சீக்வன்ஸ்ல வால்ஸ்ல வந்து தியேட்ரிக்கல் எடிட்ல வந்து அந்த ட்ரீம் அந்த அனிமேஷன் அப்படியே திரும்பி வரும். இதுல வந்துட்டு வரல. ஸோ இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்டிங் அ சர்க்கிள் அங்க ஃபர்ஸ்ட் ஷாட் அண்ட் லாஸ்ட் ஷாட். அது லாஸ்ட் மினிட்ல தோணுச்சு, அதனால ஆட் பண்ணோம். அந்த ஐடியா அப்ப வரல, அதுக்கப்புறம் வந்து அந்த ஐடியா தோணுச்சு. அதுக்கப்புறம் அப்ப கூட அந்த ஃபுட்டேஜ் வந்து பக்கத்துல அனிமேஷன் போடுற அளவுக்கு அத அந்த ஷார்ட்டை ஸ்லோ பண்ணோம் நாங்க. அப்போ வந்து அது எடிட்ல ஸ்லோ பண்ணி வச்சோம். அந்த ஐடியா லேட்டர் தோணுனதுனால அதுக்கப்புறமா. ஆமா, ஏன்னா அந்த ஈவன் ஸ்டார்டிங்ல வர ஹோம் சாங்லயும் வந்துட்டு லிரிக்ஸ் அதே தான் வரும். அண்ட் இட் வாஸ் லைக் ஓகே அந்த சேம். அண்ட் அப்புறம் இன்னொன்று அந்த கலர் சைக்காலஜி பற்றியும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு தெரியல. அந்த தெரபிஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் சீக்வன்ஸில் வந்துட்டு அவங்க ரம்யாவோட சீக்வன்ஸில் வந்து ஸ்டார்டிங்கில் வார்ம் டோன்ஸ் இருக்கும், அப்புறமா அவங்க அந்த இது கம்ப்ளீட் பண்ணும்போது கோல்ட் டோன்ஸ் போயிடும். அண்ட் சிமிலர்லி நெக்ஸ்ட் அவங்க அம்மாவுக்கு வரும்போது திரும்பி வார்ம் டோன்ஸ் தான். அது நீங்கள் லைக் த்ரூ அவுட் த மூவி வைக்கிறது வேற, லைக் சம் பார்ட்ஸ் வைக்கிறது வேறல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் நாள் காமிக்கணுங்கிறதுக்காக வேற வேற மாதிரி லைட்டிங் பிளான் பண்ணோம். டிஓபிக்கு போர் அடிக்குள்ள ஒரே லைட்டிங்ல வந்து 2 செட்டப் ஷூட் பண்ண, அதனால அவங்க மாத்தி பண்ணாங்க. And my question is for Radha ma'am. Like I've been a huge fan of your work. Like Kayyam Kalam series வந்து ஹேசினா அம்மு லைக் எல்லாமே ஒர்க் பார்த்துட்டே இருக்கேன். And in that turn there is this one sequence where Nalan and Ramya there is this one sequence where Nalan and Ramya like get together. அப்போ அவங்களோட ஒரு சோல் வந்து லைக் வெளியிட்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க சோல் வந்து வெளியில வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் பிசிக்கல் ஃபார்ம் லைக் அது ஒத்துக்காது. ஸோ அது வந்து நீங்க எப்படி யோசிச்சீங்க? அது தியேட்டரிக்கல் கட்ல தான் வந்துச்சு. பட் நாங்க அந்த அளவுக்கு அதை பிளான் பண்ணல. என்னன்னா தியேட்டரிக்கல் வெர்ஷன் வரும்போது லைக் வி செட் பிஃபோர் அந்த பொண்ணு அந்த இடத்துல அதை பண்றது தப்பான ஒரு விஷயம். நிறைய நாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீனிங் வேற ஒன்று நடந்து, அதுல ஒரு கப்பல் ஆஃப் பீப்புள் வந்து அதை ஃபீட்பேக்கா சொன்னாங்க. என்னன்னா அந்த கேரக்டரோட நாங்க கனெக்ட் ஆகிட்டு வரோம், அவ பாவம் விக்டிம்னு சொல்லும் போது அவ திருப்பி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றது ரொம்ப தப்பா இருக்கு. அது எப்படி சொசைட்டிக்கு ஒத்துப்பாங்க? தியேட்டரா நீங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணும் போது அது சரியா இருக்காது அப்படின்னு போது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ended up in this idea. என்னன்னா அது கடைசியில அவங்களுக்கு அவ ஆக்சுவலா பண்ணாங்களா இல்லையாங்கிறது ஐடியாவா வந்து இட்ஸ் லைக் they want to do it. அந்த சூப்பர் இம்போசிஷன் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. நான் வந்து அதை பார்த்த உடனே இது யூஸ் பண்ணலாமே இந்த டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இமீடியட்டா கால் பண்ணி அடுத்து நான் வந்து எடிட்ல ஒரு ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி அந்த படத்துல இருந்து அந்த ஐடியாவை நான் காப்பி அடிச்சேன். Okay, and I have another question for you. Like, what do you think Ramya is currently doing right now? Like, sorry, what do you think Ramya is doing right now? Like, usually she's definitely dating a boy. Sure? She's not single. நம்ம போன முறை வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக வந்து நட்சத்திரம் ஸ்க்ரீனிங் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உமன்ஸ் டேக்காக வந்து நம்ம மேட்கேல் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணோம். லைக் பிஃபோர் வி வைண்ட் அப் திஸ் ஐ வுட் லைக் ஆஸ்க் வர்ஷா, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம பேசுவோம், அப்போ உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்திருக்கும். ப்ரொமோஷன்ஸ் அப்போ நம்ம பேசுவோம், அப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இப்போ படம் ரிலீஸ் ஆகி இப்போ நம்ம ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கேட்டிங்க போட்டிருக்கோம். ஸோ இந்த 3 பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு இருந்த தாட் ப்ராசஸ் இப்போ இன்னைக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க and associate with Neelam Entertainment for this? I consider myself very privileged இந்த படம் பண்ண முடிஞ்சிருக்கு. So I'm very happy. இப்போ வந்து அடுத்த படம் வந்து யோசிக்கும் போதே வந்து இப்போ என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில அப்படின்னு தெரிஞ்சதுனால கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அடுத்த படம் பண்றது பதட்டமா இருக்கு. பட் யூனோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு வந்து இப்போ ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரியுது. ஸோ ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஐ ஃபீல் வெரி குட். அண்ட்
ஐ திங்க் நான் கொஞ்சம் என்னோட டீமை நிறைய டார்ச்சர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் படம். ஏன்னா எனக்கு நான் ரொம்ப ஆங்ஷியஸா இருந்ததுனால ஐ டோன்ட் திங்க் ஐ வாஸ் அ குட் பர்சன் டு ஒர்க் வித். கொஞ்சம் என்னோட இதனால ஐ திங்க் ஐ வில் பி பெட்டர் இன் மை நெக்ஸ்ட் ஃபிலிம். ஸோ இதுதான் என்னோட டேக். Thank you so much for having me here. I am very happy that நீங்க எல்லாரும் இந்த ஃபெஸ்டிவல் வெர்ஷன் எல்லாருக்கும் காமிக்கணும்னு. ஜக்கி ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. அந்த ஃபோர்ஸ் நேற்றுக்கு இவர் தான் சொன்னார் அந்த வெர்ஷன் அனுப்புங்க. ஏன்னா அவர் பாவம் அப்படிதான் இன்டென்ஷனலா ஷூட் பண்ணாரு. பட் கொஞ்சம் சொல்லிடுங்க அதுலயும் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருந்ததுன்னு. ஏன்னா he really wanted 4:3 to come in theaters. So we are all very happy that you got to see this uncensored version. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ மாசம் ஆச்சு. செப்டம்பர்ல தியேட்டருக்கு ரிலீஸ், நவம்பர்ல ஓடிடி ரிலீஸ். ஆனா இவ்வளோ மாசம் கழிச்சும் வந்து நீங்க எல்லாம் இந்த படத்தை வந்து பார்த்து you have so many questions to ask. It's really nice. Thank you so much and I'm very happy to be a part. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இங்கே எல்லாருமே வந்து லைக் அஸ்பைரிங் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் நீங்கள் பாருங்க அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும்னா அது என்ன ஃபிலிம்ஸ்? 2 or 3. There are lots of films. நான் ரீசெண்டா சிராட்னு ஒரு படம் பார்த்தேன் கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல. சவுண்ட் டிசைன் பயங்கரமா இருக்கு. மற்றபடி I didn't understand a lot of the hype, but sound design is so good. That's an interesting film. Sentimental value was very nice. I really like the movies of Agnes Varda and Sofia Coppola. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ நியூ ஃபேவரட் வந்து ஆலிஸ் ரார்வாச்சர். அவங்களோட படம் இப்போ டே பிஃபோர் எஸ்டர்டே I saw a film called La Chimera. பிரீதா மேம் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ பியூட்டிஃபுல் ஃபில்ம் மூவில இருக்கு. டைம் கிடைச்சா இருக்கும். தமிழ் படம் பேட் கேர்ள்.